நம்ம பெண்கள் எல்லா துறையிலையும் வரணும் அப்படிங்கிறத ரொம்ப எல்லாம் நமக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் பேசுகிறோம். பணிபுரியும் இடத்தில் பெண்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள், அதுக்கான லீகாலிட்டிஸ் என்ன அப்படிங்கிறதெல்லாம் பல ஃபோரம்ல பேசுகிறோம். இன்னைக்கு நம்மிடையே வக்கீல் திருமதி சுமதி அவர்கள் விமன் ஆண்டர்பிரினர்ஷிப் அண்ட் லீகாலிட்டிஸ் என்ற தலைப்பிலே உரையாட வந்திருக்கிறார்கள். திருமதி சுமதி அவர்களை மேடைக்கு வருமாறு அன்பு. அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த அரங்கம் கொஞ்சம் தாமதமாக தொடங்கியது, அதனால் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. இந்த மாதிரியான ஒரு சம்மிட்டில் இதெல்லாம் இயல்பான விஷயங்கள் தான், அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. மைக் ஒரு 20 மினிட்ஸ் ப்ராப்ளம் இருந்தது இந்த ஆடிட்டோரியத்தில், இந்த ஹாலில் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் என்னை பேச கூப்பிடும்போது ஒரு 5 நிமிடம் தாமதம் அங்கே வந்தது. ஏன்னா நான் 11:10க்கு மேடைக்கு வந்திருக்கணும். ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் தாமதம் இருந்தது. ஏன்னா என்னை மேடைக்கு அழைக்கிறவங்க பேச வருகிற போது வெளியில் ஜெண்ட வாசிப்பு கேட்டது. ஹலோ, ஆடியோ சரியில்லை சார், கேட்குதா? என்னை மேடைக்கு பேச அழைக்கிறவங்க வரப்போது அவங்களுக்கு ஒரு சங்கடம் இருந்தது. ஏன்னா வெளில பயங்கரமான ஜெண்ட சத்தம், வெளியில் ஒரு ஜண்ட சத்தம் போகிற போது உள்ளுக்குள்ளே ஒரு ஆடிட்டோரியத்தில் பேசுறதுன்றது நடக்காத காரியம். இதெல்லாம் பொருட்படுத்தக்கூடாதுங்க, விழான்னா அப்படித்தான், அங்கே ஒரு ஜெண்டை வாசிக்கும், நீங்கள் பாட்டுக்கு பேசுங்கன்னாக்க பேசலாம், நான் தனியாக பேசிக்கலாம், உங்களுக்கு கேட்காது, எல்லா சவுண்டும் ஒன்றா மிக்ஸ் ஆகி யாருக்கும் எதுவும் பிரயோஜனம், அதுக்கு பேசாமலே இருக்கலாம். நம்ம பேச்சுக்களை பொதுவாக கேட்டவர்களுக்கு எனக்கு தெரியும் என்னை பற்றி, என்ன நினைக்கிறேனோ அதை நான் பேசிடுவேன். ஏன்னா எனக்கு முன்னால் பேசிய நிரஞ்சன் பாரதி அரங்கத்தில் இருக்கீங்களா? நிரஞ்சன் வெளியே போயிட்டார். நிரஞ்சன் பாரதி அந்த பரம்பரையில் பிறந்தாரு. நான் அந்த பரம்பரையில் பிறக்கலனாலும் அவர் எங்கள் குலதெய்வம் அப்படின்னு நம்புகிறோம் நாங்கள்லாம் பாரதியாரை. அதனால் நேர்பட பேசு என்று பாரதி சொன்னதனால் நான் அதை வாழ்க்கையில் என்ன துன்பம் வந்தாலும் பரவாயில்ல, நேர்பட மட்டுமே பேசுவேன். என்ன ஆகிட போகுது? ஏதோ ஒன்று எங்கேருந்தோ நமக்கு கிடைக்க வேண்டும்னு எதிர்பார்ப்பு இருக்கிற பொழுது இதை சொன்னால் அவங்களுக்கு கோவம் வருமோ, அதை சொன்னால் இவங்களுக்கு கோவம் வருமோ, இதனால் எனக்கு இது கிடைக்காதோன்னு அச்சப்படுபவர்களான அளந்து அளந்து பேசலாம். அச்சமற்றவர்களுக்கு அச்சம் தவிர்னு பாரதி சொன்னானே, அதை பின்பற்றுபவர்களுக்கு எதுவும் யாரிடமிருந்தும் வேணாம், நான் நினைச்சதை சொல்லுவேன். இப்ப முதல்ல இந்த விழா, இந்த அரங்கம் தொடங்குவதற்கு ஒரு 5 நிமிடம் தாமதமானது இல்லையா, அதனுடைய காரணத்தை பத்தி நான் முதல்ல ஒரு நிமிஷம் சொல்லிடுறேன். அதுக்கும் இந்த விழாவுக்கும் என்னங்க சம்பந்தம், இல்லை நீங்க பேசுற தலைப்புக்கும் என்ன சம்பந்தம்னா இருக்கு. ஒரு தொழில் அப்படின்றது எதுவா வேணா இருக்கலாம். அது கலை சார்ந்த தொழிலா இருக்கலாம், கலையே இல்லாமல் முழுக்க விஞ்ஞானம் சார்ந்த தொழிலாக இருக்கலாம், வேறு எதுவாக வேணா இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் பிராந்தியம்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்தந்த பகுதின்னு ஒன்று இருக்குல்ல, அந்தந்த பகுதிகளை சார்ந்தவர்களை கொண்டு தற்சார்போடு நாம் செய்யக்கூடிய தொழில்தான் ஆகச்சிறந்த ஸ்வதேசி. என் சகோதரன் நிரஞ்சன் பாரதி சொன்னார் ஸ்வதேசின்னு. அப்ப உங்க எல்லாரையும் ரொம்ப கையெடுத்து கும்பிட்டு நான் கேட்டுக்கிறேன், இனியாவது தமிழ்நாட்டில் நடக்கும் ஆக பெரிய தமிழ் விழாக்களில், இல்லை இந்த மாதிரியான மிகப்பெரிய மாநாடுகளில் நீங்கள் வாத்திய கலையை ஆதரிக்கின்ற பொழுது என் நாதஸ்வர கலைஞர்களையும் தவில் கலைஞர்களையும் ஆதரியுங்கள். ஜெண்ட மேளத்துக்கு கேரளால வேலை இருக்குங்க, என்னுடைய தவிலுக்கு கேரளால இடம் கொடுப்பாங்களா? அப்ப நீங்க 100 தவில வைங்க, இங்க 100 நாதஸ்வரத்தை வைங்க. இன்னும் தமிழ்நாட்டில் இந்த கலை அழியக்கூடாது என்பதற்காக தன் பிள்ளைகள் கெமிஸ்ட்ரி படிக்க வேண்டாம், பயாலஜி படிக்க வேண்டாம், நாதஸ்வரம் படிச்சா போதும் நினைக்கிறவன் மனசுல
பெரிய காசு இல்ல, இந்த கலையை வாழ வைக்க வேண்டும் என்ற லட்சியம் இருக்கிறது. அப்ப தயவு செய்து இனி நீங்கள் எங்க விழா நடத்தினாலும் உங்க தனிப்பட்ட குடும்ப விழாவா இருக்கலாம், இல்ல இந்த மாதிரியான ஒரு பெரிய சம்மிட்டா இருக்கலாம், பிசினஸ் மீட்டா இருக்கலாம், அங்கெல்லாம் தவில் கலைஞர்களுக்கும் நாதஸ்வர கலைஞர்களுக்கும் நீங்கள் இடம் கொடுங்கள், இல்லை பறை கலைஞர்களுக்கு இடம் கொடுங்கள். எனக்கு பிரச்சனை கிடையாது, யாரா இருந்தாலும். ஆனால் அது என்னுடைய பிராந்தியம், என்னுடைய தமிழ்நாட்டினுடைய கலைக்கு நீங்கள் வாழ்க்கை கொடுங்கள். இதை நான் என்னோட முதல் கோரிக்கையை வச்சுட்டு, இது தலைப்பிலிருந்து வெளியே போனது கிடையாது, இதுவும் தலைப்பிற்கு உட்பட்டதுதான் என்பதை உங்களுக்கு மீண்டும் ஒரு கவனப்படுத்தி நான் உள்ள வரேன். விமன் ஆண்டர்பிரினர்ஸ் அவங்களுக்கு சொல்றதுதான் மெயின் ஃபோக்கஸ் அப்படின்னு சொன்னாங்க. இளைஞர்களும் கொஞ்சம் பேர் வருவாங்க, அவங்களுக்குமான ஒரு அந்த மோட்டிவேஷனை நீங்க சொல்லணும், தன்னார்வத்தை நீங்கள் சொல்ல வேண்டும். மைக் சார், மைக் ப்ராப்ளம் பண்ணும். தன்னார்வத்தை நீங்கள் சொல்ல வேண்டும்னு சொன்னாங்க. நான் விமென்ல இருந்து போறேன். இப்ப பொதுவா நம்ம பெண்களுக்கு பிரச்சனை, நான் யாரா இருக்கணும் வாழ்க்கையில, இல்லை எது என்னுடைய வெற்றி வாழ்க்கையில. நீங்கள் இந்தியாவினுடைய மிக உயர்ந்த பதவியில அமர்ந்திருந்த ஒரு பெண்மணியாக இருந்தாலும், கடைகோடியில இருக்கக்கூடிய ஒரு சிறு குடிசையில் இருக்கக்கூடிய பெண்ணா இருந்தாலும், அவள் வெற்றி பெற்றவளா இல்லை தோல்வி அடைந்தவளா அப்படின்னு ஒரு தராசு வச்சிருக்காங்க இங்க. முதல்ல வெற்றி தோல்வி அப்படின்ற ஒண்ணே கிடையாது வாழ்க்கையில. எல்லா வாழ்க்கையும் அவரவர்கள் வழியில வெற்றிக்குரிய வாழ்க்கை தான். ஆனாலும் நாம் ஒரு தராசு வைத்திருக்கிறோம், அந்த தராசுல நிறுத்தி பார்க்கிறோம். இந்த தராசுல ஒரு பெண்ணை நிறுத்தி பார்க்கின்ற பொழுது அவளுடைய வெற்றி எப்படி நிர்ணயம் செய்யப்படுகிறது என்றால், உன்னோட திருமண வாழ்க்கையில நீ கடைசி வரைக்கும் வெற்றியா இருக்கிறியா, நீ வெற்றி அடைந்த பெண். ஆனா நீ திருமண வாழ்க்கையில உனக்கு பெரிய வெற்றி இல்லை, நீ பொது வாழ்க்கையிலையோ இல்லை நீ உன்னுடைய தொழில் வாழ்க்கையிலையோ நீ பெரிய ஆளா இருந்தியானா ரெண்டு விஷயம் விளைவாகும். ஒன்று, விமர்சனம் வரும். விமர்சனம் வருது, எங்க இருந்தாலும் விமர்சனம் வரும். ஆனா அந்த விமர்சனம் எங்கிருந்து வரும்? ஆண்கள் மத்தியிலிருந்து வரும். ஒண்ணு, அது புரிந்து கொள்ளக்கூடியது. பெண்கள் மத்தியிலிருந்து வரும் ஒரு விமர்சனம், அது பொறுத்து கொள்ள முடியாதது. ஆண்கள் என்ன பண்ணுவாங்க, பெண்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, பெண்களுக்கு மனசுக்குள்ள ஒண்ணு இருக்கும், நம்மெல்லாம் செய்ய முடியல, இவ செய்யணும் அப்படின்னு போனா, ஆனா இவ செய்ய முடியல. ஆனா இவ செய்யணும்னு போனா இவ செஞ்சு முடிச்சிட்டா. ஆனா பாத்துக்க, என்னால செய்ய முடியாது, இவ செஞ்சிட்டால, சந்தோஷப்பட்டு கை தட்டுவோம், அவளை பாராட்டுவோன்றது இருக்காது. என்ன செஞ்சு என்னக்கா, அவ புள்ள குட்டிங்களை பார்க்கவே இல்லை. இது சும்மா இருக்க மாட்டாங்க, டீம் போட்டுக்கிட்டு பக்கத்து வீடு, எதிர்த்த வீடு, அடுத்த தெருவு, கூடுற கூட்டம், மார்க்கெட்டு, சாப்பிட்ற இடம், போற இடம், கல்யாணம், காட்சி, எல்லா இடத்துலையும் பேசி பேசி சம்மந்தப்பட்ட பெண்ணுக்கு குற்ற உணர்வு வரக்கூடிய அளவிற்கு இதை ஊதி பெருசாக்கிடுவாங்க. ஆண்கள் என்ன செய்வாங்க, அட விடுங்க சார், ஒற்ற டிஸ்மிசல், அட விடுங்க சார் அவங்கள எல்லாம்னு. அப்ப ஆண்கள் மொத்தமா சீட்டு கிழிச்சு நம்மளை டிஸ்மிஸ் பண்ணுவாங்க. பெண்கள் வைத்தறிச்சல்ல பேசி 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 நமக்கு நாமே எதிரிகளாக மாறுவோம். நம்ம அந்த கூட்டத்தை அப்படியே தள்ளி விட்டுருவோம். நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து, சார் எங்களால செய்ய முடியாது, இன்னொரு பொம்பளை செஞ்சிருக்கா சார், நாங்க கைத்தட்டி வரவேற்போம்னு சொல்லக்கூடிய மனநிலை பெண்களுக்கு என்றைக்கு வருகிறதோ அன்றைக்கு இந்த பெண்களுக்கான வெற்றியை நாம பார்க்க முடியும். இது முதல் விஷயம். ஏன்னா நம்முடைய முதல் மனத்தடை என்பதே இதுதான். ரெண்டாவது, சரி ஏதோ ஒரு தொழிலுக்குள்ள வந்துட்டோம், வந்ததுக்கு அப்புறம் பெண்கள் அவங்களுக்குள்ளேயே இருக்கக்கூடிய மனச்சிக்கல் என்னன்னா, நான் நல்லா தான் பிசினஸ் பண்றேன், ஆனா நான் நல்ல அம்மாவா இருக்கனா, நான் நல்ல ஒய்ஃபா இருக்கனா, நான் எங்க மாமியாருக்கு நல்ல மருமகளா இருக்கனா. அப்படியே இந்த சீனை கட் பண்ணி தனியா வச்சுட்டு பிசினஸ் பண்ற ஆண்களை யோசிச்சு பாருங்களேன். நான் நல்ல அப்பாவா இருக்கனா, நான் நல்ல புருஷனா இருக்கனா, நான் நல்ல மருமகனா இருக்கனா, ஆபீஸ்ல ஏதாவது ஒரு ஆம்பளை ஒரு செகண்ட் யோசிச்சதா உங்களுக்கு எங்கேயாவது நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்ப இந்த கில்ட் காம்ப்ளெக்ஸ், குற்ற உணர்வு இருக்கிறது பாத்தீங்களா, இந்த குற்ற உணர்வுல கொமஞ்சி கொமஞ்சி என்ன பண்றது, நான் அங்கேயும் நல்ல பேர் எடுத்துடணும்,
நம்ம நல்ல உலகத்திலே டாப் கிளாஸ் மருமக இவ தான், உலகத்திலே பெஸ்ட் மதர் இவ தான், உலகத்திலே சூப்பர் டூப்பர் பொண்டாட்டி இவ தான், உலகத்திலே பெஸ்ட் ஆண்டர்பிரினர் இவ தான், எல்லா இடத்தையும் நல்ல பேர் வைக்கணும்னு அளவுக்கு மேல ஓடுறது இருக்குல்ல, இது உங்க ஹெல்த்தை ரொம்ப பாதிக்கும். இது பாருங்க, பிசினஸ்ல இருக்க சூப்பர் உமன்லாம் கிடையாது, சுமாரான உமனா தான் இருப்பேன், அது போதுமானது. எதுக்கு சூப்பர் உமனா இருக்கணும்? நான் ஒரு ரெஸ்பான்சிபிள் மதரா இருப்பேன், ஃபென்டாஸ்டிக் மதர், உலகத்திலே ஆக சிறந்த மதர். நீங்க இது வரைக்கும் யோசிச்சு பாருங்க, எந்த பெண்ணுடைய கல்லறையிலாவது இங்கே ஒரு ஆக சிறந்த மருமகள், மிக சூப்பரான மனைவி, உலகத்திலே தலை சிறந்த தாய் உறங்கி கொண்டிருக்கிறாள் நம்ம கல்லறையில எவனாவது எழுதி வச்சிருக்கிறான்? அட என்னத்துக்காக நீங்க இதெல்லாம் தேடி திரியுறீங்க வாழ்க்கையில? இப்ப மனசாட்சிக்கு விரோதம் இல்லாத, நம்ம மனசுக்கு நியாயம்னு படக்கூடிய அளவிற்கு நாம எல்லா இடத்திலும் இயங்கினால் அது போதுமானது அப்படின்ற கிளாரிட்டி உங்களால வர வரைக்கும் நீங்க நல்ல மருமகளாவும் இருக்க முடியாது, நீங்க நல்ல தாயாவும் இருக்க முடியாது, நல்ல மனைவியாவும் இருக்க முடியாது, நல்ல ஆண்டர்பிரினராவும் இருக்க முடியாது. அப்ப என்னால என்ன முடியுமோ அதை மனசாட்சிக்கு பொதுவா செய்வேன். அதுக்கு மேல உன் எதிர்பார்ப்பு வேறையா இருக்கலாம். காலையில எழுந்து எல்லாருக்குமா சேர்த்து ஒரு இட்லி செஞ்சு வச்சுட்டு ஒரு சட்னி செஞ்சு வச்சுட்டு போறது நமக்கு பிராக்டிக்கலா இருக்கலாம். எங்க வீட்டுல அவருக்கு தோசை தாங்க சாப்பிடுவாரு, இவங்க இட்லி தான் சாப்பிடுவாங்க. என் பிள்ளைக்கு உப்புமாலே பிடிக்கலனாக்க செய்யறது ஒண்ணு செய்வேன், பிடிச்சவன் சாப்பிடு, பிடிக்காதவன் சாப்பிடாத. 4 நாள் சாப்பிடாதன்னு விட்டுட்டோம்னா 5ஆவது நாள் இருக்கிற உப்புமாவை சாப்பிடுவாங்க. ஏன்னா நம்ம பசங்க கேம்புக்கு போய் இதே உப்புமா சாப்பிடுறாங்க தானே. அப்ப எப்படி சாப்பிடுறாங்க? அப்ப தேவையில்லாம ஓடி ஓடி எல்லாருக்கிட்டையும் நல்ல பேர் எடுக்கணும், இந்த சர்டிபிகேட் பின்னாடி அலையிற விஷயம் இருக்குல்ல, அதை முதல்ல பெண்கள் நிறுத்த வேண்டும். 3வது, ஒரு தொழிலுக்கு நம்ம வரப்போறோம். அது ஒரு ஸ்டார்ட் அப்பா இருக்கலாம், இல்ல ஒரு ஆண்டர்பிரினர்ஷிப்பா இருக்கலாம், இல்ல ஒரு பிசினஸ் ரன் பண்றதா இருக்கலாம். இந்த மாதிரி நம்ம வரும்போது நம்மளை நம்பி ஒரு இன்வெஸ்டர் பணம் போடுறேன்னு சொல்றாரு. இப்ப நம்ம ஏதோ ஒரு நல்ல பிசினஸ் சொல்றோங்க, அந்த பிளான் அந்த இன்வெஸ்டருக்கு பிடிக்குது. சரிங்க, நான் ஒரு 25 lakhs இன்வெஸ்ட் பண்றேன்னா பொம்பளைங்களுக்கு பயம் எடுத்துக்கும். ஐயோ 25 லட்சமா, இந்த காசை என்னால திருப்பி தர முடியுமா, திருப்பி தராட்டி இப்படி பயந்துக்கிறது. இந்த மாதிரி ஏதாவது ஆண்கள் பயப்படுறாங்க? நான் ஏன் இதை கம்பேர் பண்ணி சொல்றேன் தெரியுங்களா? நாம் படித்திருக்கிறோமே தவிர இன்னும் சமூகத்திற்குள் வரவே இல்லை என்ற இடத்தில் தான் மனதளவுல இருக்கிறோம். படிச்சு சர்டிபிகேட் வாங்கி ஆம்பளைங்க பசங்க கிளாஸ்ல இருக்க பசங்களோட நிறைய மார்க் வாங்கி 100 out of 100 வாங்கி அந்த ஆனுவல் டேல கோல்டு மெடல் வாங்கி யூனிவர்சிட்டி ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கி அடுத்த நாள் நம்மள வீட்டுல பொண்ணு பார்க்க வரவங்க கல்யாணம் பண்ணி, இல்ல நம்மளே காதலிச்சு வீணா போய் கல்யாணம் பண்ணி ஏதாவது ஒண்ணு பண்ணி மொத்தத்துல திருப்பி வீட்டுல போய் உட்கார்றதுக்கு இவ்வளோ கோல்டு மெடலும் வேஸ்ட். அப்ப இந்த கல்வியினுடைய பயன்தான் என்னங்க? நான் வாழ்க்கையில என்ன ஆகணும்ன்றத முடிவு செய்வதற்கு என் கல்வி எனக்கு சிந்திக்க உதவாவிட்டால் என் கல்வியினால எனக்கு கிடைக்கிற எப்பேற்பட்ட கோல்டு மெடலும் வேஸ்ட். அப்ப நல்லா படிங்க வேணான்னு சொல்ல, நல்ல கிரேடு வாங்க வேண்டான்னு சொல்ல. உங்களை நம்பி ஒருத்தர் 25 லட்சம் ரூபாய் போடுறாருன்னு போது என்னை நம்பி எவனோ ஒருத்தர் 25 லட்சம் ரூபாய்க்கு என்ன நம்புறான்னா அவனே என்ன 25 லட்சம் ரூபாய்க்கு நம்பும் போது நான் என்ன 1 கோடி ரூபாய்க்கு நம்பணும் இல்லைங்க. என்னை முன்பின் அறிமுகம் இல்லாத ஒருவனுக்கு என் மேல் 25 லட்சம் ரூபாய் என்னால் ஜெயிக்க முடியும் என்று தோன்றுகிறது என்றால் முன்பின் தெரியாத ஒருவனுக்கு என்னால் 1 கோடி ரூபாய் ஜெயிக்க முடியும் என்று எனக்கு தோன்ற வேண்டும் என்ற அந்த தன்னம்பிக்கை நன்னம்பிக்கை நம்மகிட்ட இருக்கணும். இது 2வது விஷயம். 3வது விஷயம், ஒரு பிசினஸ் எடுத்துட்டு போறோம். இந்த பிசினஸ் எடுத்துட்டு போகும்போது சில பேர் செஞ்சதையே செஞ்சிட்டு இருப்பாங்க. இப்படி செஞ்சதையே செஞ்சிட்டு இருக்கவங்களுக்கு ஒரு இடத்துல ஒரு தேக்கம் வரும். அது என்னவா இருந்தாலும், நீங்க ஒரு ப்ரொஃபஸரா கூட இருங்கள, காலேஜ்லயே 10 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த அதையே தான் நீங்க சொல்லுவீங்க. தேக்கம் வரும், உங்களால வெற்றி பெற முடியாது. ஏன்னா நமக்கு முன்னாடி ஒரு 4 பேட்ச் ஃபெயில் ஆகி போன பையன் இன்னைக்கு வர ஸ்டூடெண்ட்டை பார்ப்பான், வராராடா ப்ரொஃபஸரு, அந்த கதை சொல்லுவாரு, ஆமா மச்சான் அதே கதை தான் சொல்றாரு, விளங்கவே மாட்டாருடா, அவர் இன்னும் ஒண்ணு கூட புதுசா படிக்கல. அப்டேட்டிங்னு ஒண்ணு இருக்குல்ல, புதிய புதிய சிந்தனைகள் ஒவ்வொரு நாளும்
இததான் பாரதி சொன்னான், இன்று புதிதாய் பிறந்தோம் என்று நீங்கள் எண்ணமுதை திண்ணமுறை இசைக்கச் செய்து தின்று விளையாடி இன்புற்று வாழ்வீர் தீமையெல்லாம் அழிந்து போம் திரும்பி வாரா. நேத்து நைட்டு இன்னைக்கு காலையில இருந்து ஆரம்பிச்சு இன்னைக்கு நைட்டுக்குள்ள ஏக ரகலையா எல்லாத்தையும் தப்பு தப்பா பண்ணிருப்போம். நம்ம இருக்கும் ஒரு டே பேட் டேவா இருக்கும் எல்லாரோட லைஃப்லயும், அது நம்ம லைஃப்லயும் இருக்கலாம். எடுத்ததெல்லாம் உருப்படாம போயிருக்கும். ஒரு நாள் நம்ம தப்பு பண்ணியிருப்போம், மற்றவனுக்கு தெரியாம இருக்கலாம். ஆனா நம்ம உட்காந்து யோசிக்கும் போது ரொம்ப நான்சென்ஸா பிஹேவ் பண்ணோம்னு நமக்கு தெரியும்ல. இந்த மேட்டர்ல இப்படி பேசியிருக்க வேண்டாம், இந்த ஆளை இப்படி டீல் பண்ணியிருக்க வேணாம், இவங்க கிட்ட இப்படி விவாதிச்சிருக்க வேண்டாம், அந்த அசிஸ்டண்ட்டை வந்து அப்படி திட்டி இருக்க வேணாம், ஒரு நல்ல ஒர்க்கர் அவன் போயிட்டான் வேலையை விட்டு, ரீப்ளேஸ்மெண்ட் கஷ்டம், இதெல்லாம் நமக்கு அனலைஸ் பண்ணும்போது தெரியும்ல. அப்படி அனலைஸ் பண்ண தெரியும் போது அன்னைக்கு நைட் நம்மளை நாமே ஒரு செல்ஃப் அனாலிசிஸ் பண்ணி, இந்த இடத்துல ரொம்ப நான்சென்ஸ் நீ, இந்த இடத்துல நீ கொஞ்சம் வந்து வாய் துடுக்கு ஜாஸ்தியாக இருக்கு, இந்த இடத்துல கரெக்டாக தான் இருக்க ஆனால் பயப்படுற, இது தேவையில்லாது, இந்த இடத்துல மற்றவன் மிரட்டலுக்கு நீ அடிப்பணிய வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் ரொம்ப குனியற, இது வேண்டாதது. இப்படி ஒரு செல்ஃப் அனாலிசிஸ் நம்மளை பற்றி பண்ணி இது எல்லாத்தையும் நாளைக்கு சரி பண்ணோன்றதோட இன்னியோடு அதை விட்டுருணும். நாம் என்ன பண்ணுவோம், இதை நாளைக்கு மறுநாளைக்கு மனசே சரியில்லைங்க, மனசு அந்தந்த நிமிஷத்தோட சரியாயிடணும். இந்த மனசு சரியில்லைன்றது குப்பை மாதிரி 3 நாளைக்கு போயிட்டே இருந்தாக்க பிஸ்னஸ்லலாம் ஒன்றுமே பண்ண முடியாது. ஒரு இப்போ எப்படி சொல்கிறது, இப்போ நாங்கள் கோர்ட்டுக்கு போகிறோம், இன்னைக்கு போய் ஒரு ஆர்கியூமெண்ட் பண்ணுறோம், இந்த கேஸ் தப்பாக ஆர்கியூ பண்ணிடுறோம்னு வச்சுக்கோங்களேன். தப்பாக ஆர்கியூ பண்ணல, ஒவ்வொரு ஆர்கியூமெண்ட்டுமே நம்ம பொறுத்த வரைக்கும் சரியான ஆர்கியூமெண்ட்டு தான். இப்போ நம்ம ஒரு பாயிண்ட் சொல்லும்போது சில ஜட்ஜு சொல்லுவாங்க விடுங்க வேற ஏதாவது பாயிண்ட் இருக்கான்னு கேட்பாங்க. அப்போ நம்ம புத்திசாலியாக இருந்தால் என்ன பண்ணணும், அதை விட்டுறணும். அது பிரமாதமான பாயிண்டாக கூட இருக்கும், ஆனால் அந்த ஜட்ஜுக்கு பிடிக்கல அது. அப்போ என்ன சொன்ன பாக்கி அந்த பாயிண்ட்டை விட்டுரு, அடுத்த பாயிண்ட் வேணும். இல்லைங்க நான் என்ன சொல்ல வரேன்னா, நீ ஒன்றும் சொல்ல வேணாம், அடுத்தது என்ன இருக்குன்னு சொல்லு. நீங்கள் வலிஞ்சி 3 தடவை இல்லை நான் அதை சொல்லிட்டு தான் தீருவேன்னாக்கா ஓகே சொல்லு, முடிச்சிட்டியா, டிஸ்மிஸ்ட், பெட்டிஷன் டிஸ்மிஸ்டு. அப்போ என்னன்னா, உன் எதிராளியினுடைய மனநிலையை தெரிந்து உன்னால் இங்கே ஒரு வார்த்தையை பேச முடியலன்னா நீ எவ்வளவு உயர்ந்த விஷயத்தை பேசினாலும் அது எதிர செல்லுபடி ஆகாது. அப்ப நம்ம பேசுறதோ நம்ம செயல்படுறதோ என்னென்ன ரைட்டு தப்புன்றத ஒரு 5 நிமிஷம், நான் சொல்றது உடனே ஒரு 1 hour ரூம் போட்டு யோசிக்க வேண்டியது இல்லை. ஒரு 5 நிமிஷம் இன்னைக்கு காலையில் என்னென்ன நடந்திருக்கு அப்படின்னு நம்ம ஒவ்வொரு நாள் அனலைஸ் பண்ணும்போதும் அன்னைக்கு நைட்ல நமக்கு கிடைக்கிற தரவுகளை வச்சு இதெல்லாம் தப்பா இருக்கு, நாளையிலேருந்து இதை நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு செல்ஃப் அனாலிசிஸ் இருக்கிற போது நாமளே ஒவ்வொரு நாளும் புதிதாய் பிறப்பது என்னன்னா, நம்மகிட்ட இருக்கக்கூடிய தவறுகளை எலிமினேட் பண்ணி ரிஃபைன் பண்றது. எப்படி எண்ணெய் சுத்திகரிப்பு பண்றாங்களோ, எப்படி பொருட்களை சுத்திகரிப்பு செய்கிறார்களோ, மனத்தை சுத்திகரிப்பு செய்வதுதான் இன்று புதிதாய் பிறந்தோம் என்று பாரதி சொல்வது. அப்ப அந்த மனதை சுத்திகரிப்பு செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது நம்முடைய எண்ணங்கள் புதுசா நமக்கு கிளாரிட்டி. வேணாத கார்பேஜை தூக்கி போட்டோன்னா இடம் இருக்கு இல்லையா. இப்போ ஒன்றும் இல்லை, ஃபோனில் நம்ம சில நாள் உட்காந்து வேலை மெனக்கட்டு ஒரு மணி நேரம் வேணாத சேட்ஸ். சில பேர் நம்மளை வைத்தறிச்சல் கொட்டிக்கிறதுக்குன்னே டெய்லி குட் மார்னிங் மெசேஜ் அனுப்புவாங்க. சில பேர் டெம்ப்ளேட் அடிச்சு வச்சிருக்காங்க, ஒரே டெம்ப்ளேட், குட் மார்னிங் மேடம், அன்புடன் சோ அண்ட் சோ. ஏன்பா என்ன பிரச்சனை உனக்கு, வாரத்துக்கு ஒரு தடவை சொல்ல, தினம் கருத்தால. எனக்கு சீனியர் சிட்டிசன்ஸ் இதை செஞ்சாங்கன்னு என்னால் புரிஞ்சுக்க முடியும். அவங்களுக்கு நாங்கள் ஒரு பதில் சொல்லலாம், ஹோமில் இருப்பாங்க, பேச்சு தொண்டைக்கு ஆள் இருக்க மாட்டாங்க, ஒரு 50 பேருக்கு வணக்கம் சொல்கிற போது யாராவது ஒரு 2 பேர் எடுத்து பேசுவாங்க, அவங்க செஞ்சாங்கன்னா அது புரிந்து கொள்ளக்கூடியது. சும்மாவுமே காலில் பொழுது போவாத்திக்கு போகிற நேரத்துக்கு கொளுத்தி போட்டு போகிற மாதிரி குட் மார்னிங், இந்த மாதிரி ஒரு 50 பேர் குட் மார்னிங் போட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம செல்ஃபோன் என்ன ஆகும்? அப்போ 1 மணி நேரம் நம்ம உட்காந்து வேணாத மெசேஜஸ், வேணாத வீடியோஸ், வேணாத ரீல்ஸ், இதெல்லாத்தையும் நம்ம கிளீன் பண்ணி, இந்த ஃபோனோட வெயிட் மாறுதாங்க, மாறாது இல்லை. ஆனால் மென்டலாக நமக்கு என்ன ஃபீல் பண்ணுறோம், அப்பா இதில் இருக்க குப்பையெல்லாம் எடுத்து போட்டோம் க்ளீனாக இருக்குன்னு நம்ம ஃபீல் பண்ணுறோம்ல. இந்த ஃபீலிங் ஒரு உயிரற்ற ஃபோனுக்கு வரும்னா மனசுக்கு எவ்வளோ வரும்னு நீங்கள் யோசிச்சு பாருங்க. அதை நாம் செய்யணும். 2வது, புதுசாக ஒன்று ஆரம்பிக்கணும் அப்படின்னும் போது ஒன்றுமே எனக்கு தெரியாது, யாருக்கும் இங்கே எதுவும் தெரியாது, அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. யாருக்குமே இங்கே எதுவும் தெரியாது, ஒவ்வொருவருக்கு ஒவ்வொன்று நன்றாக தெரியும்.
நாம என்ன பண்ணணும்னா, எனக்கு ஒண்ணுமே தெரியாதுன்ற ஒரு இடத்துல தெரிஞ்சவங்க யாரோ அவங்க கிட்ட போய் யோசிக்காம அந்த வித்யா தானத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்கு மனதளவுல தயாரா இருக்கணும். யாரா வேணா இருக்கலாம். இப்போ ஒரு சாதாரண கீரைக்காரமாவா இருக்கும். நான் சாதாரண கீரைக்காரமான்னு ஏன் சொல்றேன்னா, நான் நினைக்கல சாதாரண கீரைக்காரமான்னு. பொதுமக்களோட ஒப்பீனியன்ல கீரைக்காரமா என்பவள் சாதாரணமானவள். ஆனா அவ சாதாரணமானவள் இல்லை. அவங்க இன்னோவேட்டிவா எவ்வளவு டெவலப் ஆயிருக்காங்கன்னு நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா, ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னால கீரைமா கீரை கத்துனாங்கல்ல, எல்லார் தொண்டையும் ரஃபா இருக்கும். பார்த்திருக்கீங்களா? கீரைமா கீரை அப்படி பெருவாரியாக வியாபாரிகளுடைய தொண்டை கனமா இருக்கும். ஏன்னா கத்தி கத்தி ரணமா இருக்கும். ஆனா இப்ப என்ன பண்ணிட்டாங்க, எல்லா இதுலயும் ஒரு டேப் வச்சுட்டு கீரை கீரை 30 ரூபான்னு ஒரு டேப் கத்துது. ஒண்ணு டெவலப் ஆயிருக்காங்களா அவங்க லெவல்ல. ரெண்டாவது, முன்னாடி கூடையில வச்சுக்கிட்டு ரோட்ல நடந்து ஓஞ்சி பேக் பெயின் வரும் அவங்களுக்கு. கொஞ்சம் கூடைய மேலே ஏற்றி விடான்னு கேட்டாங்க. இப்போ அப்படிலாம் இல்லை. எல்லா அக்காவும் ட்ரை சைக்கிள் ஓட்டிட்டு வராங்க. சில அக்காக்கள் ரெகுலர் கஸ்டமர்ஸ் வச்சுக்கிட்டு ஸ்கூட்டிலேயோ இல்லை 2 வீலர்லையோ வந்து அவங்கவுங்க வீட்டில் அந்தந்த சரக்கை டெலிவர் பண்ணிட்டு போகிறாங்க. டெவலப் ஆயிருக்காங்க தானே. ஸோ பிஸ்னஸ் பிளான், என் தம்பி நிறையா பிஸ்னஸ் பிளான் சொன்னார். நான் பெருசாக ஆரம்பிக்கணுன்றது ஒன்று இருக்குது. பெரிதினும் பெரிதுகள்னு பாரதி சொன்னான். நான் சிறிதினும் சிறிதில் ஆரம்பிங்களேன்னு ஒன்று சொல்கிறேன். இப்போ உங்களுக்கு தெரிஞ்ச 10 கீரைக்கார இருக்காங்க. இன்வெஸ்ட் பண்ணுறது பிரச்சனை. 10 கட்டு கீரை நின்றுடுச்சு விற்காமன்னா ப்ராப்ளம் இல்லை. அப்போ நாம் என்ன பண்ணலாம், ஒரு பிஸ்னஸ் பிளானு 10 அக்காக்களை கூப்பிடலாம். வண்டி நாங்கள் தரோம், ப்ராடக்ட் நாங்கள் உங்களுக்கு நல்ல ஆர்கானிக்காக திங்ஸை கொடுக்குறோம். அக்கா நீங்கள் இந்த ரோடு, நீங்கள் இந்த ரோடு, நீங்கள் இந்த ரோடு, இதில் 6 ஃப்ளாட் இருக்குது. நாம் அந்த 6 ஃப்ளாட்டுக்கும் ஆஸ் அ பிஸ்னஸ் மாடல் போயிட்டு, மேடம் ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் எவ்ரி மார்னிங் அட் யுவர் டோர் ஸ்டெப் நாங்கள் கொண்டு வந்து இந்த மாதிரி டெலிவர் பண்ணுவாங்க. சாய்ஸ் நீங்கள் வச்சுக்கலாம். காலிங் பெல் 6:30 மணிக்கு அடிப்போம். உங்களுக்கு ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் வரும். நீங்கள் சாய்ஸ் சொன்னீங்கன்னா மேலே கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. ப்ரைஸ் நாங்களே போட்டு அனுப்பிச்சிடுவோம். ரெகுலர் நீங்கள் வாங்குறீங்க மாதம் முழுக்கன்னா 10% டிஸ்கவுண்ட் அந்த பில்லு அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, ஒன்று 10 கீரைக்காரம்மாவுக்கு இன்சூரன்ஸோட நீங்கள் வேலை கொடுக்கலாம். 10 கீரைக்காரம்மாவுக்கு நீங்கள் சேலரியாக அவங்க அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணலாம். 10 பிஸ்னஸ் ஸ்ட்ரீட்ஸை வந்து நீங்கள் உங்கள் கைக்குள்ளே கொண்டு வரலாம். ஏங்க, பழமுதிர் நிலையம்னு ஒருத்தர் ஆரம்பிச்சாக்கா வடிவேலு பழமுதிர் நிலையம், கவுண்டமணி பழமுதிர் நிலையம்னு எல்லாத்துக்கும் பழமுதிர் நிலையத்தை ஒரு சஃபிக்ஸாக போடுறதை விட்டுட்டு நீங்கள் உங்களோட ஓன் பிஸ்னஸ் மாடலை ஆரம்பிக்கலான்றதுக்கு நான் ஒரு சின்ன ஐடியா தான் சொல்கிறேன். ஒருத்தர் வந்து A2Bன்னு ஆரம்பிச்சிடக்கூடாது. A3B, A4B. அதை சொந்தமாக யோசிக்க முடியாத உன்னால எப்படி நல்ல சாப்பாடு கொடுக்க முடியும் நான் யோசிப்பேன்ல உன் ஹோட்டலுக்கு வர்றதுக்கு. அப்போ நம்ம கூடிய மட்டும் காப்பி அடிக்கக்கூடாது. நம்முடைய சொந்த மூளையாக இருக்கணும். நான் இன்னொன்று சொல்கிறேன் பாருங்க. பலவீனத்திற்கான பரிகாரம் ஓயாமல் பலவீனத்தை குறித்து சிந்திப்பது அன்று, மாறாக வலிமையை குறித்து சிந்திப்பதுன்னு விவேகானந்தர் சொல்லுகிறார், சுவாமி விவேகானந்தர். அப்ப பலவீனம் இங்க என்ன? இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த பிகஸ்ட் ப்ராப்ளம்ஸ் அட்லீஸ்ட் ஒர்க்கிங் கிளாஸ்க்குள்ள என்னன்னா, எல்லோரும் டாஸ்மாக் வசம் அடிமைப்பட்டு விட்டார்கள். இது சத்தியம். நமக்கு பிடிச்சாலும் பிடிக்காட்டியும் இந்த உண்மையை நம்ம ஃபேஸ் பண்ணாம நம்ம கடக்க முடியாது. அப்ப அந்த லீக்ல இருக்க, அந்த எக்கனாமிக் ஸ்ட்ராட்டால இருக்கக்கூடிய விமனுக்கு நம்ம ஏதாவது செய்யணும். அவங்கள எப்படி நம்ம ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு பார்க்குற போது அவங்களுக்கு ஒரு வருமானம் வரணும். அவங்க ரெகுலர் டைம் ஒர்க்கின்னு ஒன்று இருக்கு. மத்தியானத்தில் ஒரு லீன் பீரியட் இருக்கு இல்லையா? இப்போ எல்லார் வீட்லையும் வீட்டு வேலை செய்கிற அக்காங்க இருக்காங்க, குக்கா போகிற அக்காங்க இருக்காங்க. நடுவில் ஒரு லீன் பீரியட் இருக்கும். அதாவது என்ன, 12 மணிக்கு வேலையை முடிச்சுட்டு போயிட்டாங்க, அவங்க பசங்கள்லாம் 4 மணிக்குள்ளே வரப்போகிறாங்க. 12 to 4 இல்லை 11 to 4 ஒரு 5 மணி நேரம் இருக்குல்ல. இந்த மாதிரி 5 மணி நேரம் டைம் இருக்கிறவங்கள நாம் டேட்டா கலெக்ட் பண்ணி, நான் ஒரு பிஸ்னஸ் பிளான் சொல்கிறேன், டேட்டா கலெக்ட் பண்ணி இன்னைக்கு அந்த லீக்ல இருக்க எல்லாரும் செம்மையாக வேலை கற்றுக்குவாங்க, ஆர்வமாக இருக்காங்க. அவங்களுக்கு ஸ்பான்சர் ஒன்று பிடிச்சி டிரைவிங் சொல்லி கொடுத்து, கார் டிரைவிங் சொல்லி கொடுத்து, கால் டிரைவர்ஸ் நம்ம கூப்பிடுறோம்ல, எத்தனை ப்ராப்ளம் இருக்குது நம்ம கால் டிரைவர்ஸோட. சொன்ன டைமுக்கு வரமாட்டாங்க. நம்ம வீட்டு காலிங் பெல் அடிக்கிற வரைக்கும் நம்ம அவங்களுக்கு ரூட்டு சொல்லணும். நீங்கள் வந்து ஊபரு ஓலாலாம் போட்டால் கூட, எங்கே இருக்கிறீங்க, இங்கே இல்லை ரெட் டாக்ஸி இந்த ஊரில் வச்சுக்கோ, எங்கே இருக்கீங்க, இந்த இடமா, சரிங்க
உங்களுடைய இதுல எவ்வளவு காட்டுது? மாலை 30 ரூபா தருவீங்களா? இப்படி பேசாத கால் டாக்ஸி ஊபர் இருக்கா நமக்கு? அப்ப இதெல்லாம் ஒழிச்சிட்டு ஒரு டேட்டா கிரியேட் பண்ணி இந்த மாதிரி டிரைவிங் தெரியாத அந்த சகோதரிகளுக்கு நாமளே டிரைவிங் சொல்லி கொடுத்து ஒரு 4-5 வண்டி நம்ம வாங்கி போட்டு அவங்கள பெட்டர் ஆஃப் பண்ணி ஒரு விமன் போர்ட்டல் கிரியேட் பண்ணி காலையில வீட்டில் எல்லாரும் வெளியே போன உடனே 10லேருந்து 4 வரைக்கும் ஷாப்பிங் போகணும்னு நினைக்கிற விமன், இந்த விமன் கால் டிரைவர்ஸை யூஸ் பண்ணுங்க, மென் கால் டிரைவர்ஸை யூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லும்போது விமனுக்கு விமன் கனெக்ட் ஆகிற ஒரு பெரிய இடம் நமக்கு கிடைக்கும் இல்லையா? அப்ப அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு முக்கியமான ஒரு ஜாபா இருக்கும். இந்த மாதிரி உட்காந்து நான் சும்மா சில தெரிப்புகள் தான் சொல்றேன். இந்த மாதிரி உட்காந்து யோசிக்கும் போது 100 விஷயம் இருக்கும். நான் சொல்லட்டுமா, ஒரு மிகப்பெரிய பிசினஸ் மேக்னெட் எப்படி ஜெயிச்சாங்க வாழ்க்கையிலன்னு? அவங்க பேர் ஜாய் மனாக்னோ, யுஎஸ்ல இருக்காங்க. அவங்க ஒரு நாள் நம்மள மாதிரி சாதாரணமா வீடு பெருக்கி தொடச்சிக்கிட்டு இருக்காங்க, மாப் பண்ணிட்டு இருக்காங்க. மாப் பண்ணும்போது அந்த மாப்போடைய அந்த துணி பகுதி இருக்கு இல்லையா, அது அந்த அழுக்கு தண்ணியை பக்கெட்ல இன்னொரு பக்கெட்ல புழியிற போது தரையில ஒரு துண்டு கண்ணாடி எங்கேயோ இருந்திருக்குது, சில்லு. அந்த துண்டு அவங்க கையில பட்டு அவங்களுக்கு வலி எடுத்து ரத்தம் வந்திருக்கு. அவங்க யோசிச்சிருக்காங்க 2 விஷயம். 1, இந்த காயம் எனக்கு ஏற்பட்டிருக்க வேண்டியதில்லை. 2வது, எதுக்கு இந்த அழுக்க நான் டெய்லி புழிஞ்சுக்கிட்டு இருக்கேன், இதுக்கு வேற வழியே இல்லையான்னு யோசிக்கிறாங்க. யோசிச்சுட்டு அவங்க அப்பாவோட கராஜில் போய் ஒர்க் பண்ணி கைப்படாமல் இந்த மாப் தானா இப்படி ட்விஸ்ட் ஆகிறதுக்கான ஒரு ஐடியாவை கண்டுபிடிச்சி அந்த ஒரு லீவர் வச்சு இப்படி பண்ணாக்க அந்த தண்ணி அதுவே புழிஞ்சு எடுக்கிற மாதிரி ஒன்றை கண்டுபிடிக்கிறாங்க. சின்ன பிசினஸ் தான் அது. இதை இப்போ சந்தைப்படுத்தணும் இந்த மாப்பை. அங்கெல்லாம் எப்படின்னாக்கா ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கு, டிவிலலாம் வரும், ஷாப்பிங் பிளாட்ஃபார்ம்னு. இங்கே அது அவ்வளோ பாப்புலராக இல்லைனாலும் இருக்கு ஓரளவுக்கு. பட் அந்த ஊரில் அது ரொம்ப பாப்புலர். அந்த பிளாட்ஃபார்மில் போய் இந்த மாப்பை வியாபாரம் பண்ணுறதுக்கு நம்ம சந்தைப்படுத்துறதுக்கு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுவோம். இப்போ உங்களுக்கு தெரியும், நம்ம ஊர்லனாக்க செருப்புலேருந்து தலை வரைக்கும் எல்லாத்துக்குமே நடிகர்கள் தான் வரணும். அந்த ஊரில் அந்த மாதிரி மாடல்ஸ் இருக்காங்க. ஆனால் அந்த அம்மா என்ன யோசிக்கிறாங்க, நீங்கள் நினச்சி பாருங்க, சாதாரண வீடு தொடச்சிக்கிட்டு இருக்க ஒரு பொம்பளை தான் அந்த அம்மா. என் ப்ராடக்டை பற்றி என்னை விட வேற யாருக்கும் நல்லா சொல்ல முடியாது. அப்போ நானே போய் சொல்கிறேன், இதை நான் பெட்டர் ஆஃபாக சொல்கிற போது இது நல்லா இருக்கேன்னு இம்ப்ரெஸ் பண்ண முடியும். காசுக்கு ஒரு மாடல் சொல்கிற போது அவங்களால அதை கமிட்மெண்ட்டோட சொல்ல முடியாது, என்னால் அதை கமிட்மெண்ட்டோட சொல்ல முடியும்னு நினைக்கிற அந்த ஜாய் அவங்களே அந்த பிளாட்ஃபார்மில் போய் அதை சொல்கிறாங்க. நம்ப மாட்டீங்க, 20 நிமிடத்திற்குள் 18,000 மாப்ஸ் அவங்க விற்கிறாங்க. இன்னைக்கு அந்த மாதிரி அசோசியேட்டட் ப்ராடக்ட்ஸ், ஹோம் ப்ராடக்ட்ஸ் அவங்க ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் QVC பிரேக் த்ரூன்னு பேர் அதுக்கு. அந்த QVC பிரேக் த்ரூ மூலமாக அவங்க இன்னைக்கு பில்லியன்ஸ்ல சம்பாதிக்கக்கூடிய ஒரு பெரிய பிசினஸ் மேக்னெட் ஆயிட்டாங்கன்னா நீங்க நம்புவீங்களா? அப்ப ஒரு சின்ன துடைக்கிறதுல கண்ணாடி குத்துறதுல சாதாரண நம்ம வீட்டில் நடக்கிற இன்சிடென்ட்ல ஒருத்தருடைய மைண்ட்ல தோணுனது இன்னைக்கு அவர்களை கோடீஸ்வரனாக மாற்றி இருக்கின்றால் உங்கள் வீட்டுக்குள் தான் உங்களுடைய வெற்றிக்கான அந்த ஒரு சிக்கல் இருக்கிறது. அந்த சிக்கலிலிருந்து நீங்கள் தீர்வை கண்டுபிடிப்பதற்கு யோசிக்க தயாராக இருந்தீங்கன்னா உங்க பிசினஸ் பிளான் ரெடியா இருக்கு. நான் இன்னொரு விஷயம் சொல்றேன். ஃபாரஸ்ட் எசென்ஷியல்ஸ்னு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. எல்லா மெயின் மால்ஸ்க்கெல்லாம் போகும்போது நம்ம பியூட்டி கிரீம்ஸு, ரூம் ஸ்ப்ரேஸு எல்லாமே வச்சிருக்காங்க, கேண்டில்ஸ்லேருந்து எல்லாம் விற்கிறாங்க. இந்த அம்மாவோட வாழ்க்கையை நீங்க, மீரான் பேர் அந்த அம்மாவோட பேரு. 28 வயதில் அவர்கள் வாழ்க்கையினுடைய முதல் துயரத்தை அவங்க சந்திக்கிறார்கள். அல்ல, முதல் ஜோல்ட்னு வச்சுக்கலாம், துயரம்னு கூட சொல்லணும்னா முதல் பிரச்சனையை சந்திக்கிறாங்க. அவங்க சந்திக்கிறது ஒரு விவாகரத்தை, 2 குழந்தைங்க. சரி, இப்படிதான் ஆயிப்போச்சு. 25 வயதுல விவாகரத்து ஆகிறது, என்ன பண்றதுன்னு தெரியல. ஜாலியா அது வரைக்கும் இருந்துட்டோங்க, சாப்பாடு இருக்கு, வீடு இருக்கு, போய் கொண்டாடுவதற்கான எல்லா சூழலும் இருக்கு, வேலைக்கு போக வேண்டிய அவசியமே இல்லைன்ற இடத்துல இருந்து திடீர்னு பார்த்தா எல்லாமே பறிக்கப்பட்டு விட்டதுன்ற ஒரு இடத்துக்கு நீங்க நகர்த்தப்படுற பொழுது வாழ்க்கை பெரும் பயத்தை நம்முடைய மனதில் ஏற்படுத்தும். அந்த அம்மா மனசுலயே அப்படி ஒரு பயம் வருது. அப்படி வந்த உடனே அந்த அம்மா என்ன பண்றாங்க, அமைதியா இருக்காங்க. அப்பா அம்மா இருக்காங்க, அப்பா அம்மா கூட தான் இருக்காங்க. 3 ஆண்டுகளுக்குள் அடுத்தடுத்த துயரம், அவங்க அம்மாவும் இறந்து போறாங்க, அவங்க அப்பாவும் இறந்து போறாங்க.
கையில 2 குழந்தை, அடுத்த தலைமுறை, காப்பாற்றப்பட வேண்டிய அடுத்த தலைமுறை அவர் கைகளில். யார் மீது சாய்ந்து கொள்ளலாம் என்று நினைத்தார்களோ அந்த மூத்த தலைமுறை இப்பொழுது இல்லை, தனித்து விடப்படுகிறார்கள். அப்ப அவங்களுக்கு வயசு 28. அவங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ஏதாவது செஞ்சுதானே ஆகணும். அப்படியே இப்ப சுத்தி சுத்தி பார்க்கிற போது எந்த இடத்துல பியூட்டி அப்படின்னு பேசினாலும் ஃபாரின்ல இருந்து வரக்கூடிய ப்ராடக்ட்ஸா தான் எல்லா ப்ராடக்ட்ஸும் இருக்கு. ஏன் நம்முடைய ஆயுர்வேதா ப்ராடக்ட்ஸை நாம இவ்வளவு யூஸ் பண்றது இல்ல அப்படின்னு அவங்க உத்தரகாண்டை சேர்ந்த பெண்மணி அங்க இருக்கக்கூடிய ஆயுர்வேத வைத்தியர்களோடையும் பயோகெமிஸ்டோடையும் ஒரே நேரத்துல ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த விஷயங்கள் எல்லாம் கத்துக்கிறாங்க. நம்முடைய மலர்களில் இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்ட்ராக்ட்ஸ் என்ன, அந்த வாசனை பொருட்கள் என்ன, அதை எப்படி மலர்களிலிருந்து சேகரிக்க முடியும், அப்படி மலர்கள்ல இருந்து சேகரிக்கணும்னா பல்கா மலர்களை எப்படி கொள்முதல் செய்வது, கொள்முதல் செய்யறதுல நடக்கிற ஊழல்கள், இது எல்லாத்தையும் அவங்க எவ்வளவு நாள் படிக்கிறாங்கன்னு நினைச்சுக்கிறீங்க? கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் படிக்கிறார்கள். அப்போ படிச்சு முடிக்கும் போது அவங்களுக்கு வயசு 38. 38 வயசு படிச்சு முடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் 5 வருஷம் மெதுவா ஆரம்பிக்கிறாங்க. முதல்ல அவங்க ஆரம்பிச்சது சோப்பும் கேண்டலும், ஆயுர்வேதிக் சோப்ஸும் ஆயுர்வேதிக் கேண்டில்ஸும். அவங்களுடைய முதல் பிரேக் த்ரூ எங்க கிடைக்குதுன்னா டெல்லியோடைய ஹயாத் ரீஜன்சில மிகப்பெரிய ஹோட்டல் அது. அந்த ஹோட்டல்ல தங்குபவர்களுக்கு கொடுக்கக்கூடிய சோப்ஸை கெமிக்கல் சோப்ஸ் வைக்கிறதுக்கு பதிலாக இந்த ஆயுர்வேதிக் சோப்ஸையும் இந்த ஆயுர்வேதிக் இன்சென்ஸ் ஸ்டிக்ஸ் இத மாதிரியான விஷயங்களை அந்த ஹோட்டல்ல வைக்கிறாங்க. அந்த ஹோட்டல்ல வரக்கூடிய ஃபாரினர்ஸ்க்கு அது ரொம்ப பிடிச்சி போக தாஜ்ல இருந்து எல்லா ஹோட்டல்ஸ்லயும் உங்ககிட்ட பல்கா ஆர்டர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதுல ஒரு ஸ்டெடியா சக்சஸ் ஆன உடனே அப்பாடா ஏதோ நமக்கு தலைக்கு வந்த பிரச்சனை தலைப்பாகையோட போச்சுன்னு அவங்க ஓயல. இதுக்கப்புறம் இதை டெவலப் பண்ணி பலவிதமான ப்ராடக்ட்ஸை இது பண்ணி மற்றவங்கள மாதிரி டிஸ்கவுண்ட் தரேன், அது தரேன், ஆடி தள்ளுபடி, ஆவணி தள்ளுபடி, மார்கழி தள்ளுபடி எல்லாம் அவங்க சொல்லலை. நோ தள்ளுபடி, ப்ராடக்ட் சூப்பராக இருக்கும், இஷ்டம் தான் வாங்க, கஷ்டம் தான் விடுன்னு தைரியமாக நிற்கிறாங்க. அந்த ப்ராடக்ட் பிரமாதமாக விற்பனையாகி இன்னைக்கு நீங்க பார்த்தீங்கன்னாக்க எஸ்டிலார்னு ஒரு பெரிய கம்பெனி இருக்கு. அந்த கம்பெனி இன்டர்நேஷனல் கம்பெனி 30% அந்த அம்மாவோட கம்பெனியில இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க ஃபாரன்ஸ் எசென்ஷியல்ஸ்ல. ஷீ இஸ் அ பில்லியனியர் டுடே. ஷீ இஸ் அ பில்லியனியர் டுடே. எக்கனாமிக் டைம்ஸ் உடைய மோஸ்ட் பவர்ஃபுல் 10 விமன்ல அவங்க வராங்க. பிசினஸ் மாடலை வெற்றி பெற்று காட்டியதுனால. எங்க இருந்து? ஒரு விவாகரத்தாயி அப்பா அம்மாவனுடைய துணையை இழந்து அதுக்கப்புறம் கஷ்ட நஷ்டப்பட்டு 10 வருஷம் ஒரு தொழிலை கத்துக்கிட்டு அந்த தொழில இருந்து அவங்க விஷயத்தை ஆரம்பிச்சு அதுல இருந்து பிரேக் த்ரூவை கண்டுபிடிக்கிறதுக்கு 5 வருஷம் ஆகி 28 வயதிலே ஆரம்பித்தது. 53 வயதிலே அவர்கள் டாப் மோஸ்ட் பிசினஸ் பவர்ஃபுல் விமன் என்ற இடத்துக்கு எக்கனாமிக் டைம்ஸ்னால அவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் என்றால் இந்த ஆகப்பெரிய பயணம் இருக்கிறதே, அந்த பயணம் அவர்களுடைய வெற்றி என்னன்றத நம்ம கிட்ட காட்டுகிறது. இப்ப நான் ஃபாரின்ல ஒருத்தரை சொன்னேன், லோக்கலா ஒருத்தரை சொன்னேன். இன்னொன்னு சொல்லணும்னாக்க சரி இதெல்லாம் நல்லா இருக்குங்க, உடம்பு நல்லா இருக்க வரைக்கும் எல்லாம் செய்யலாம். உடம்பு சரியில்லைன்னா அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அதை எப்படி நம்ம கை கொள்ளுவது அப்படின்னு பார்க்கிற போது பிறவியிலேயே கழுத்துல இருக்கக்கூடிய அந்த எலும்புல பிரச்சனை இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி அமெரிக்காலேருந்து இந்தியாவுக்கு இந்தியாவில் மியூச்சுவல் ஃபண்டிங் என்ற விஷயத்தை முதல்ல அவங்க கத்துக்கிட்டு அதை ஆரம்பிச்சு பிசினஸ் பிளானா அந்த பிசினஸ் பிளான் மூலம் பெரும் வெற்றி கண்டு த உமன் வித் அ புரோக்கன் நெக் அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார்கள் அவங்க. ஒரு நிமிஷம், அந்த புத்தகத்தோட பேர் மட்டும் சொல்றேன் உங்களுக்கு சரியா. நான் இந்த எண்ட் ஆஃப் த டாக் சொல்றேன் உங்களுக்கு. அந்த புத்தகத்தை அவர்கள் எழுதுகிறார்கள். அப்ப உடல்ல ஒரு குறை இருக்கு, எனக்கு கொஞ்சம் அப்பப்போ உடம்பு சரியில்லாமல் போயிடுதுங்க, என்ன கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குங்க, கொஞ்சம் அதனால கொஞ்சம் கையில் ரேஷஸ் வந்துருச்சுங்க. இதெல்லாம் அவர் ஓன் மேக்கிங் தான். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதை நான் எதிர்கொள்ளுவேன். ஒருத்தரால் கழுத்து தண்டுவடத்தில் அவங்களுக்கு பிரச்சனை வந்த அப்புறமாவும் இந்தியாவுக்கு ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்து அந்த பிஸ்னஸில் ஜெயிச்சு அவங்க வராங்க. சரி, ரொம்ப எளிமையாக நமக்கு சொல்லணும்னு வச்சுக்கோங்க.
நான் 2 கதைகளை சொல்றேன். ஏன்னா எனக்கு 10 நிமிஷம் கையில இருக்கு. 2 கதைகளை உங்களோட 2 வாழ்க்கை கதைகளை உங்களோட நான் பகிர்ந்து கொண்டு என்னுடைய உரைய நான் நிறைவு செய்யலாம்னு நினைக்கிறேன். முதல் விஷயம், இங்க நிறைய யங்ஸ்டர்ஸ் இருப்பாங்க. அவங்கெல்லாம் யோசிக்கலாம் என்ன செய்வதுன்னு. நான் சொன்ன அந்த மீரான்னு சொன்னேன் இல்லையா, ஃபாரஸ்ட் எசென்ஷியல்ஸ். இங்க இருக்க யங்ஸ்டர்ஸ் குறித்து கொள்ளுங்கள். மீராவுக்கு இப்பொழுது வயது 71. இன்னைக்கு 71 வயசு இருக்க அம்மா இவ்வளோ பெரிய ஜெயிப்பு வெற்றியை கண்டிருக்கிறார்கள்னா, அவங்க இப்போத்துலேருந்து ஒரு 35 வருஷத்துக்கு முன்னாடி போனீங்கன்னாக்க எவ்வளவு எதிர்ப்புகள், சமூக பிரச்சனைகளுக்கு நடுவில் அவங்க வந்திருப்பாங்க. இப்ப பல சமூக பிரச்சனைகளை சமூகத்திலே நம்ம மாற்றத்தின் மூலமாக பெண்களுக்கு இன்னும் எளிமைப்படுத்தி இருக்கிறோம். 71 வயது நிறைந்த மீராவால் இன்றைக்கு ஒன்றை சாதிக்க முடிந்திருக்கிறது என்றால், 21 வயதான உங்களால் இன்றைக்கு ஒன்றை தொடங்க முடியுமா முடியாதா என்பதை இளைஞர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். நான் 2 உதாரணம் சொல்றேன். தாங்க முடியாத துன்பங்கள் நமக்கு வாழ்க்கையில வரலாம். எதிர்பாராத சம்பவங்கள் நம்முடைய வாழ்க்கையில நடக்கலாம். அந்த சம்பவங்களை எப்படி எதிர்கொண்டார்கள்னு நான் ஆண்களில் ஒருத்தரையும் பெண்களில் ஒருத்தரையுமா 2 பேரை உங்களுக்கு நான் உதாரணம் காட்டுகிறேன். நான் பல மேடைகளில் சொல்லக்கூடியதுதான். ஆனால் சில மறக்கக்கூடாத கதைகளை நாம் திரும்ப திரும்ப நினைவுபடுத்தி கொள்ள வேண்டும் என்ற காரணத்திற்காக இந்த கதைகளை உங்களோடு பகிர்கிறேன். வாழ்க்கை கதைகள், கற்பனை கதைகள் அல்ல. ஸ்வாதி மகதீக் அப்படின்ற ஒரு பெண்மணி. அவங்களுக்கு 2 குழந்தைங்க. ஒரு குழந்தைக்கு ஒரு 8 வயசு இருக்கும், ஒரு குழந்தைக்கு ஒரு 10 வயசு இருக்கும். ரொம்ப சின்ன வயசுலேயே கல்யாணம் ஆயிடுச்சு அவங்களுக்கு. அவங்க கணவர் பேர் மேஜர் மகதீக். இந்த மேஜர் மகதீக்கும் ஸ்வாதி மகதீக்கும் ரொம்ப ஒரு இணக்கமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு மகிழ்ச்சியா இருந்த குடும்பம் அது. 2 சைட்லயும் மாமியார்கள், அம்மா, 2 குடும்பத்திலையும் ரொம்ப ஒரு சுமூகமான சூழல் இருக்கு. இந்த சூழல்ல மேஜர் மகதீக் ஒரு ஆபரேஷன்ல, அவர் ஆர்மியில இருக்காரு, ஒரு ஆபரேஷன்ல அவர் எதிர்பாராத தருணத்தில் இந்த நாட்டிற்காக தன்னுடைய இன்னுயிரை தியாகம் செய்து விடுகிறார். இப்ப அவருடைய உடல் வீட்டுக்கு வந்தது, இறுதி ஊர்வலம் முடிஞ்சது, எல்லா அந்த 13-14 நாட்கள் நம்ம செய்ய வேண்டிய அந்த காரியங்கள்லாம் முடிஞ்ச உடனே ஸ்வாதி என்ன செஞ்சிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? 27-28 வயது பெண் அவங்க. எப்படி இருக்குங்க? 27-28 வயசுல 2 குழந்தைங்க வச்சுக்கிட்டு ரொம்ப நேசித்த ஒரு கணவன், ஏடா குடும்பம் இருக்க ஒருத்தர் இருந்தா கூட பரவாயில்ல, ரொம்ப நேசித்த ஒரு கணவன், மகிழ்ச்சியா இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையில பட்டுன்னு ஒரு வயிறை புடுங்கி விட்ட மாதிரி ஆயிடுச்சு வாழ்க்கையில. நீங்களும் நானும் அந்த சூழல்ல இருந்தா என்னங்க பண்ணும்? கொலைஞ்சு போயிடுவோம் இல்லையா? எதுவுமே வராது. நம்மளை தேத்துறதுக்கு 10 பேர் தேவைப்படும். ஆனா ஸ்வாதி என்ன பண்ணாங்க, 2 குழந்தைங்களையும் எடுத்து அவங்க மாமியார்ட்டையும் அம்மாட்டையும் ஒப்படைச்சாங்க. என்னன்னு, பசங்களை நீங்க 2 பேரும் பார்த்துக்கோங்க. ஏன், நீ என்ன பண்ண போற? அப்படி ஒருத்தர் சொன்னாங்கன்னா எவ்வளவு பயம் வரும், இந்த அம்மா ஏதாவது செஞ்சுக்குமோ அப்படின்னு. என்னோட கணவர் அகாலமா இறந்திருக்கார். அவர் இந்த தேசத்திற்கு பணியாற்றுவதற்கு இன்னும் நிறைய ஆண்டுகள் இருந்தது. அவர் செய்ய வேண்டிய பணிகள் நிறைய இருந்தது. பாதியிலேயே அவர் விட்டுட்டு போயிட்டார். அவரோட ஆத்மா ரொம்ப ஏங்கிடும் இதுல. சரிம்மா, நீ என்ன பண்ண போற அப்படின்னா, அவங்க போய் ஆர்மியில சேர்றதுக்கான பரீட்சை எழுதுறாங்க. எழுதி அந்த பரீட்சையில ரொம்ப அழகா தேர்வு பெற்று சென்னையில் இருக்கக்கூடிய ஆஃபீஸர்ஸ் ட்ரைனிங் அகாடமின்ற இடத்திற்கு அவர்கள் தேர்வாகி வந்து 6 மாசம் ட்ரைனிங் ஆறாங்க. அந்த 6 மாசம் ட்ரைனிங் ஆற போது ஒரு நாள் கூட அவங்க எந்த மனக்லேசமும் அடையல. ஒவ்வொரு வாட்டி அந்த ட்ரைனிங் முடிகிற போதும் த பெஸ்ட் ஆஃபீஸர்னு ஒருத்தரை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு ஒரு ஸ்வார்ட் ஆஃப் ஆனர் மாதிரி ஒன்று தருவாங்க, ஒரு கத்தி. அந்த முறை ஸ்வாதி மகதீக்கு அந்த கத்தி வழங்கப்படுகிறது. அந்த ஆஃபீஸரா அவங்க அன்னைக்கு தேர்வு செய்யப்படுகிற அன்றைக்கு, அந்த அன்னைக்கு பாசிங் அவுட் பீரியட் அன்னைக்கு அவங்க அம்மா, அவங்க மாமியார், அவங்க 2 குழந்தைங்களும் அந்த விழாவுக்கு வராங்க. அந்த ஆனர் அவங்களுக்கு கிடைக்கிற போது அவங்க கண்ணில் ஒரு சொட்டு கண்ணீர். என்ன உங்களுக்கு கண்ணீர் இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க சொல்றாங்க, நான் எதையும் இழந்ததற்காக அழவில்லை. ஐயோ, என் கடமையை பாதியில் விட்டுட்டு இப்படி நான் மரணித்து விட்டேனேன்னு என் கணவர் இவ்வளவு நாளாக வருந்திட்டு இருந்திருப்பார்ல வானத்துல. இன்னைக்கு அந்த கடமையை தொடர்வதற்கு அவர் மனைவி வந்து விட்டார்ன்ற மகிழ்ச்சி அவர் ஆத்மாவுக்கு கிடைத்திருக்கும். அதை எண்ணி நான் மகிழ்கிறேன் என்று சொன்னார். சோதனைகளை சாதனைகளாக மாற்றியவர்கள் நமக்குள்ள இருக்காங்க. நான் இன்னொருவரை சொல்லுகிறேன். அவருக்கு இப்பொழுது வயது 89, டெல்லியிலே இருக்கிறார்.
அவர் பேர் மேஜர் ஜெனரல் அயன் கார்டோசோ. 1971 உங்களுக்கு தெரியும், இந்தியாவிற்கும் பங்களாதேஷிற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில நடந்த போர்ல இந்தியா பங்கு பெற்றது. அந்த போர் 13 நாட்கள், டிசம்பர் 1 முதல் 13 வரை நடக்கிறது. 13 நாள் போர் முடிஞ்சு கிட்டத்தட்ட இன்னும் கையெழுத்து மட்டும்தான், பீஸ் ட்ரீட்டி மட்டும்தான் சைன் ஆகல. அந்த சூழல்ல அவர் நடந்து வராரு. அவருக்கு வயது அப்போது ஒரு 27 வயது, திருமணமாகிவிட்டது, 2 குழந்தைங்க. நடந்து வர்ற பொழுது ஒரு கன்னி வெடியில காலை வச்சிடுறாரு, இடது காலை. அப்படியே அந்த வெடி வெடிக்குது. இடது முட்டி இருக்கு இல்லையா, அந்த முட்டியிலேருந்து கீழே வரைக்கும் அப்படியே கூழாயிடுது காலு. உட்காந்துடுறாரு. அது என்ன ரணவேதனையா இருக்குன்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. கீழே இருக்கக்கூடிய அவரு கீழே பணியாற்றக்கூடியவர்களெல்லாம் ஓடி வந்துடுறாங்க. ஐயா சாப் அப்படின்னு, வாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போலான்றாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போலாமா? எந்த ஹாஸ்பிட்டலுக்கு போலாம் அப்படின்றாரு. இங்கதான் ஹாஸ்பிட்டல் இருக்கு. இது பாகிஸ்தானால் ஆளப்படுகின்ற பங்களாதேஷ். இன்றைக்கு வரைக்கும் இங்க இருக்க எல்லா ஹாஸ்பிட்டல்ஸும் பாகிஸ்தானியர்களால் நடத்தப்படுவது. இங்க இருக்கக்கூடிய எந்த பிளட்டா இருந்தாலும் பாகிஸ்தானியர்கள் கொடுத்த பிளட்டா இருக்கும். பாகிஸ்தானால் நடத்தப்படும் ஹாஸ்பிட்டல்ல பாகிஸ்தான் டாக்டர் கிட்ட அந்த பிளட் வாங்கிக்கிட்டு நான் ஒரு சர்ஜரியை பண்ணிட்டு உயிர் வாழறதுக்கு நான் செத்து போவேன். அப்ப என்ன செய்யலாங்கய்யா? இந்த பாரு, முட்டிக்கு கீழே என் கால் இருக்குல்ல, அதை வெட்டிடுங்கப்பா, வெட்டிட்டு என்னை இந்தியாவுக்கு தூக்கிட்டு போங்கன்றாரு. கீழே இருக்கவங்க சொல்றாங்க, ஐயா உங்க காலை வெட்டுற அதிகாரம்லாம் எங்களுக்கு ஆர்மியில கிடையாது. இன்னைக்கு நீங்க சொல்றீங்களே, நாங்க வெட்டிட்டா நாளைக்கு நாங்க பெரிய அதிகாரிகள்கிட்ட பதில் சொல்ல வேண்டியிருக்கும். ஓ அப்படியா, எனக்கு புரியுது. அவர் கோர்க்கா ரெஜிமெண்ட்னு ஒரு ரெஜிமெண்ட்ல இருந்து வரவர். ஒரு ரெஜிமெண்ட்டுக்கும் ஒரு விதமான யூனிஃபார்ம் இருக்கும். கோர்க்கா ரெஜிமெண்ட்ல இருக்கவங்களோட யூனிஃபார்ம்ல இடுப்புல ஒரு சின்ன அருவாள் இருக்கும். அந்த இடுப்புல இருந்த அருவாள் எடுக்கிறார். இவ்வளவு எப்ப கன்னி வெடியில கால்ல இருந்து ரத்தம் கொட்டி பீச்சிட்டு அடிக்குது. அப்ப இவ்வளவு பேச்சுவார்த்தையும் நடக்குது. தன்னுடைய இடுப்புல இருக்கக்கூடிய அந்த சின்ன அருவாளை எடுத்து, குக்குரியை எடுத்து அவர் காலை அவரே வெட்டுறாரு. வெட்டி முட்டிக்கு கீழே இருக்க காலை அவருக்கு கீழே பணியாற்றக்கூடியவற்றை கொடுத்து, இதை ஓடி போய் எங்கேயாவது மண்ணுல புதைச்சிட்டு என்னுடைய காலை துணியால சுத்தி என்னை இந்தியாவுக்கு தூக்கிட்டு போங்கன்றாரு. இந்தியாவுக்கு அவரை தூக்கி கொண்டு வருகிறார்கள். இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்தியன் மிலிட்டரி ஹாஸ்பிட்டல் அவர் அட்மிட் பண்றாங்க. இப்ப அவரா தானே ஏதோ கோக்குமாக்கா வெட்டின கால் தானே அது. இப்போ மிலிட்டரி ஹாஸ்பிட்டல்ல முறையா அவருக்கு ஒரு ஆம்பியூட்டேஷன் சர்ஜரி, காலை முறையா வெட்டி எடுக்கிற சர்ஜரி நடக்குது. சர்ஜரி நடந்து முடிஞ்சோடனே நீங்க மறுபடியும் கற்பனையா 1971க்கு போயிடுங்க. இன்னைக்கு இருக்கிற மாதிரி சொபிஸ்டிகேட்டட் ஆர்டிபிஷியல் லிம்ஸ் எல்லாம் அன்னைக்கு கிடையாது. கேலிபர்ஸ்னு கட்ட கால் தான். 6 மாசம் ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு. கட்டக்கால் போட்டுக்கிறாரு. கட்டக்கால் போட்டுக்கிட்டதுக்கு அப்புறம் நீங்க ஆர்மியில என்ன ஆகும்? ஒருத்தரோட வாழ்க்கை முடிஞ்சு போச்சு தானே. ஆனா அவர் நினைக்கல அப்படி. அவர் என்ன பண்றாரு? ட்ரைனிங்க்கு போறாரு. என்னன்னு, 21 கிலோமீட்டர் மேரத்தான் ஓட்டம் ஓடுவதற்கான பயிற்சிக்கு போகிறார். மலை ஏறுவதற்கான பயிற்சிக்கு போகிறார். 2யும் வெற்றிகரமா முடிச்சு 2 காலம் இருக்கும்போது என்ன ஸ்பீட்ல ஓடணுமோ அதே ஸ்பீட்ல ஓடுறதுக்கு தன்னை ட்ரெயின் பண்ணிக்கிறார். ட்ரைனிங் முடிஞ்சு தன்னுடைய அதிகாரி கிட்ட போய், சார் ஐ எம் ரெடி ஃபார் டியூட்டின்றார். அதிகாரி சொல்றாரு, உனக்கு என்னப்பா ஆர்மி ரூல்ஸ் தெரியாதா? டிசேபிள்ட நாங்க எடுத்துக்க மாட்டோம்ல. அந்த வார்த்தையை சொல்றாரு அவர், டிசேபிள்டு. ஆமா சார், ரூல்ஸ்ல டிசேபிள்டுன்னு தான் இருக்கு. ஐ ஆம் நாட் டிசேபிள்டு சார், ஐ ஆம் ஏபிள்டு. Please make me run with any member of your battalion. If I come second, don't take me. But don't brand me a disabled before you test my abilityங்கிறார். ஓட சொல்றாங்க, எல்லாரோடையும் சேர்ந்து ஓடுறாரு. எல்லாரும் என்ன ஸ்பீட்ல ஓடுறாங்களோ அதே ஸ்பீட்ல அவராலையும் ஓட முடிகிறது. அடுத்த நாள் காலையில அவங்க அதிகாரி ஒரு மலையில மேல போய் ஒரு ஆபரேஷனுக்காக போறார். இவர் அவருக்கு முன்னால போய் அந்த மலை மேல நிக்கிறார். என்ன, நான் மலையும் ஏறுவேன். ஆர்மியினோட ரூல்ஸையே மாற்றி மேஜர் ஜெனரல் அயன் கார்டோசோவை 28 வயதில் சாதாரண அதிகாரியாக இருந்தவரை மீண்டும் ஆர்மியில் எடுக்கிறாங்க. ஒரு ஃபுல் டேர்ம் சர்வ் பண்ணி மேஜர் ஜெனரல் என்ற அரும்பெரும் பதவியோடு அவர் வெளியில வராரு. அதோடு அவர் நிறுத்தல. ஆர்மியில் இருக்கக்கூடிய எல்லா எக்ஸ்பீரியன்ஸையும் பரம்வீர்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். அதுக்கப்புறம் ஐஎன்எஸ் குக்கரின்னு ஒரு புக் எழுதியிருக்காரு. நீங்கள் மேஜர் ஜெனரல் அயன் கார்டோசோன்னு பிளாட்ஃபார்மில் போய் கூகுளில் போட்டிங்கன்னா
அத்தனை புத்தகங்கள் இருக்கும். உங்கள் பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுக்கக்கூடிய அரிய பொக்கிஷங்கள் அந்த புத்தகங்கள். இன்னைக்கு வரைக்கும் 89 வயது வரைக்கும் புதுசா வரக்கூடிய ஆபீசர்ஸை ட்ரெயின் பண்ற அந்த பொறுப்பையும் இன்றைக்கு வரைக்கும் 89 வயதுல வைத்திருக்கிறார். 2 நாட்களுக்கு முன்னால் அவருக்கு பிறந்த நாள் சென்றது. இதையெல்லாம் நான் ஏன் சொல்றேன்னா, பர்சனல் லைஃப்ல இழப்பு வரலாம், நமக்கே ஏதாவது ஒன்று ஆகலாம், பிறவியிலேயே குறையோடு அந்த புரோக்கன் நெக்கோட பிறந்த அந்த பெண்மணி மாதிரியா இருக்கலாம், வாழ்க்கையில எதிர்பாராத துன்பங்களோடு நாம என்கவுண்டர் பண்ற சூழ்நிலையா இருக்கலாம். ரொம்ப பெரிய அறிவாளியா இருக்கணும்ன்ற அவசியமெல்லாம் இல்லை. நம்முடைய யோசனைகள் சரியாக இருக்கின்ற பொழுது, நம்முடைய ஆர்வம் நமக்கு நன்றாக இருக்கின்ற பொழுது, நாம் முன்னோக்கி செல்லக்கூடிய அந்த தைரியம் நமக்கு இருக்கின்ற பொழுது, எல்லார்கிட்ட இருந்து சர்டிபிகேட் எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு சர்டிபிகேட் கொடுக்கறதுக்கு உலகத்துல ஒரே ஒருத்தருக்கு தான் அருகதை இருக்குன்னு நீங்க நம்பணும். அந்த ஒரே ஒருத்தர் நீங்க மட்டும்தான். நல்லதோ கெட்டதோ எனக்கு தெரியும், நான் செஞ்சுக்குவேன். தப்பா நானே திருத்திக்குவேன், சரியா நானே பாராட்டிக்குவேன். நீ என்னை விமர்சனம் பண்ண வேண்டியதில்லை, என்னை பாராட்ட வேண்டியதும் இல்லை. எது செஞ்சாலும் அதை பற்றி எனக்கு கவலையும் இல்லை. நான் சென்று கொண்டே இருப்பேன், நான் நதியை போல ஓடிக்கொண்டே இருப்பேன். ஆனால் நான் ஆசைப்பட்டால் எங்கு வேண்டுமானாலும் நான் சற்று இளைப்பாறி விட்டு மீண்டும் ஓடுவேன் அப்படின்னு ஒரு புதிய நதியாக நீங்கள் உங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி, இங்கே இருக்கக்கூடிய அத்தனை பெண்களுக்கும் நல்லா யோசிங்க, நல்லதை யோசிங்க, வெற்றியை நோக்கி யோசிங்க, கில்ட்டுக்கு போகாதீங்க. நம்ம குழந்தைங்க முக்கியம்தான், நமக்கு குடும்பம் முக்கியம்தான், ஆனால் எல்லாத்தோட நமக்கு நாம முக்கியம். நாம முக்கியன்றத நம்புங்க, புரிஞ்சுக்கோங்க. நாம முக்கியம் நம்புறது தப்பு இல்லைன்றத மனசார நம்புங்க. ஜெய்ஹிந்த், நன்றி, வணக்கம். சிங்கப்பெண்ணே சிங்கப்பெண்ணே ஆனினமே உன்னை வணங்குமே. தேங்க்யூ ஃபார் தட் BGM. ரொம்ப அழகாக புட் செல்ஃப் பிஃபோர் எவ்ரிதிங் எல்ஸ் அப்படிங்கிறது. உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. ஒரு பாராட்டு பட்டயத்துக்காக சர்டிஃபிகேட்டுக்கு போகாதீங்க, வேற யாரும் பாராட்ட வேண்டாம், உங்களுடைய நிர்ணயத்தை நீங்களே செய்யுங்கள்னு பெண்களுக்கு ரொம்ப அழகான ஒரு அறிவுரையை இன்று புதிதாய் பிறந்தோங்கிற பாரதியில் தொடங்கி பல்வேறு பெண்களை நமக்கு உதாரணமாக காட்டி அப்படியே நம்ம கிட்டத்தட்ட ஒரு குளோபல் ட்ராட்டராக உலகத்தை சுற்றி கொண்டு வந்து நம்மளை இன்னைக்கு ரொம்ப அழகாக ஒரு தொழில் முனைவோருக்கு என்னெல்லாம் தடங்கள் வரும், அதை எப்படி தாண்டி வரணும், அதுவும் குறிப்பாக பெண்கள் வரணுங்கிறத ரொம்ப அழகாக சின்ன சிறிய உதாரணங்களோடு நமக்கு சொன்னாங்க. ஒரு பிஸ்னஸ் கன்சல்டன்ட் செவரல் லேக்ஸ் வாங்கிட்டு கொடுக்கக்கூடிய பிஸ்னஸ் ப்ரப்போசல்லாம் கூட நிறைய நமக்காக இலவசமாக கொடுத்திருக்கிறார்கள். நன்றி திருமதி சுமதி அவர்களே. திருமதி சுமதி அவர்களை கௌரவிக்க திருமதி ஹரிணி அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம். தமிழ்நாடு ஆரியவைசிய இன்டலெக்சுவல் மாநாடில் சிறப்பாக உரையாற்றி பெண் முனைவோருக்கான வழிகாட்டுதல்கள் பலவற்றை வழங்கிய திருமதி சுமதி அவர்களுக்கு திருமதி ஹரிணி அவர்கள் மாநாட்டின் சார்பாக நினைவு பரிசினை வழங்கி கௌரவிக்கிறார்கள்.